உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. அடடடடா பாட்டிய ராசாத்தி, அழகா இருக்கிற மக்கா இந்த துணியில. நீ உண்மையாவாச்சி நான் அழகா இருக்கணும்? இந்த உடுப்புல என் பேத்தி தேவதை மாதிரி இருக்கா. நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மக்கா. தேங்க்ஸ் ஆச்சி. என் தங்க பிள்ளை. ஏடி இன்னைக்கு அவசியம் காலேஜ் போய் ஆகணுமோ? வீட்லயே இருந்திருக்கலாம்ல. வீட்டுல இருந்து மட்டும் என்ன ஆச்சு செய்யறது? அப்பா காலையிலேயே வேலைக்கு போயிட்டாவ. அம்மாவும் நீங்களும் இருப்பிய. அண்ணனும் அண்ணியும் ஸ்கூலுக்கு போயிடுவாவ. அக்காவும் ஊருக்கு போயிட்டா. சும்மா தானே வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும். அங்க போனா பிள்ளைகளுக்குலாம் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வருவேன்ல. அதுலேயும் இன்றைக்கி என் பிறந்த நாள் வேற ஆச்சு. நம்ம பாடம் கவனிக்கலனாலும், நம்ம ஏதாவது வீட்டு பாடம் முடிக்காமல் வந்தாலும் படிக்காமல் வந்தாலும் இன்னைக்கு டீச்சர் மாதிரி யாரும் திட்டமாட்டாவ. பிறந்த நாள் பிள்ளையை திட்டக்கூடாது பாவம்னு சொல்லி விட்டுருவாவ. அதனால் இன்னைக்கு தான் ஜாலியாக இருக்க முடியும். போயிட்டு வரேன் ஆச்சி. ஐயோ ஐயோ விளையாட்டு பிள்ளை. என்னம்மாக்கா இந்த ரூபாயை பிடி. ஐயோ ஆச்சி எனக்கு எதுக்கு இந்த ரூபாயெல்லாம்? பிடி மக்கா. இந்த ஆச்சிக்கு தான் வயசாயிட்டு. நான் நல்லா இருந்தா என் பேத்திக்கு என்ன பிடிக்குமோ நானே கடை வீதிக்கு போய் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். எனக்கு தான் போக முடியாதுல்ல. நானே வீட்டுக்குள்ளே கிடக்கேன். நான் எங்கள் கடை ஏறி உனக்கு பரிசு வாங்கி தர்றது? அதனால ஆச்சி ரூபா தரேன். ரூபாய் நீ வச்சுக்க. இன்னுமாக்கா உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆச்சி, நீங்கள் வச்சுக்கிடுங்க. என்ன உங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கும்ல, அதை பார்க்க வச்சுக்கிடுங்க. எனக்கு மிஞ்சி போனால் அப்படி பெருசாக என்ன செலவு வரப்போகுது? அப்போ தான் தினமும் காலேஜுக்கு போகும்போது ரூபா கொடுத்து விட்றாவே. நான் வாங்கி சாப்பிடணும்னா அதில் சாப்பிட்றேன். பிறகு வீட்டுக்கு வந்து அம்மா சாப்பாடு தந்துடுவாவே, இங்கே சாப்பிட்ருவேன். வேறு எதுவும் வேணும்னா அண்ணன்கிட்ட சொன்னால் அண்ணன் வாங்கிட்டு வருவான். அவ்வளோதான். எனக்கு எதுக்கு வைங்க. குமரி நான் சொல்லிட மட்டும் சரின்னு கேளு. என்ன இந்த புடி. வேண்டாம் ஆச்சி புடி மக்களே. இந்த பாட்டியோட பிறந்தநாள் பரிசு வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தா. சரி கொடுங்க. ஆமாம் ஆமாடி. கிளம்பிட்டு தான் இருக்கேன். வந்துடுவேன். சாக்லேட் தானே கொடுத்துருவோம். சரிடி. வைக்கேன். ஏட்டி எந்நேரம் பார்த்தாலும் இந்த ஃபோனை தான் பேசிக்கிட்டே திருவிய. வேற பொழப்பே கிடையாது உனக்கு. ஏமா ஏசிரிய? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல. அதான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா. எனக்கு பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணா. அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதை ஃபோனை கையில் வச்சு பேச வேண்டியதானே. என்னது அது காதில் எந்நேரம் பார்த்தாலும் மாட்டிகிட்டே தெரியா? ஏமா பாட்டு கேட்டுட்டு கிளம்புவோம் காலேஜுக்குன்னு போட்டேன். அந்நேரம் அவளும் கூப்பிட்டாளா, அதனால அப்படியே அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க. இல்லைம்மாக்கா அக்கா உனக்கு ஒன்று கொடுக்க சொன்னா பார்த்துக்க. அதான் மறந்துட்டேன். இப்போதான் நினைவு வந்து. அக்கா கொடுக்க சொன்னாலா? என்னதுன்னு எனக்கு என்னட்டி தெரியும். அவன் நேற்று தானே ஊருக்கு கிளம்பி போனா. போகும்போதுல தங்கச்சி பிறந்த நாளுக்கு இருந்துட்டு தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் இருக்க முடியல. போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிட்டலாமா. தங்கச்சிக்கு ஒரு பரிசு வாங்கி வச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட கொடுக்கேன். நாளைக்கு தான் அவட்ட கொடுக்கணும், முந்தி கொடுக்கப்படாதுன்னா. சரிம்மா கொடுன்னே. கொடுத்துட்டு போயிருக்கா. எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஆதிராவை என்னமோன்னு நினச்சேன். பரவாயில்லையே, நம்ம அக்கா கூட நம்ம பிறந்தநாளை மறக்காம நினைவு வச்சிருக்கா. என்ன கட்டிக்க போறேன் என் மாமா துளி கூட ஞாபகம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. காலையிலேருந்து நானும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஒரு ஃபோனும் வரல, ஒரு மெசேஜும் வரல. என்ன பண்ணுறது? இந்தாட்டி இதை தான் உங்கள் அக்கா கொடுக்க சொன்னா உன்ட்ட. ஏம்மா நீங்களே கொஞ்சத்தை பிரிங்களா? ஆமாம் எல்லாத்தையும் உனக்கு செய்யணும். பிறகு என்னதுட்டி நீ செய்வா? ஏம்மா பிறந்தநாள் பிள்ளையை திட்டக்கூடாது. இப்போதாம்மா கை கழுவிட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு கையெல்லாம் ஈரமாக இருக்குது. அதான் உங்களை பிரிக்க சொன்னேன். அப்படியா? அப்போ தெளிவாக முந்தைய சொல்லணும்ல. சொல்ல விட்டாதானே சொல்லதுக்கு. இரு நானே பிரித்து காணிக்கேன். ஏம்மா அழகா இருக்குதுமா. சுடிதார் வாங்கி கொடுத்துருக்கா? ஆமாட்டி நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குட்டி. ஐயே இப்போ நீ உடுத்திருக்க தாவணி இதுவும் ஒரே கலர் என்ன? ஆமாம்மா. இருந்தாலும் இது தாவணி இது சுடிதார்ல. அதில் இங்கே இருக்கும்போது இடையில ஒரு நாள் நான் அவகிட்ட சுடிதார் வாங்கி போட்டு போனேன். முத்து போட்டு வர சொன்னாலும் காலேஜுக்கு போட்டுட்டு போனேன்ல. அதனால இவ சரி சுடிதார் போட ஆசைப்படுறா போலன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கா. அவளுக்கு நான் பிறந்த நாளைக்கு இதே கலரில் உடுப்பேன்னு தெரியாதுல்ல. அதனால இந்த கலரில் வாங்கி கொடுத்துருக்கா போலமா. அருமையாக இருக்குது. நான் அவளுக்கு பிறகு ஃபோன் போட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சரிட்டி. காலேஜ் போயிட்டு கூட ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுன்னு. அப்புறம் கிளம்பும் போச்சுல இப்போ கூப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு நேரம் ஆகிட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்காத. சரிம்மா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மக்களே. ஏம்மா காலையில என்னை எழுப்பி விட்டுட்டு நான் எழும்பின உடனே நீங்கள் தானே முதல்ல விஷ் பண்ணிய. திரும்ப இப்பவும் விஷ் பண்ணுறிய? ஏன்டி முதல்ல வாழ்த்து சொன்னால் பிறகு வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னா இருக்கு. எனக்கு தோணுச்சு சொன்னேன். சரி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாரும் விஷ் பண்ணுவாவே. அடுத்த நாள் நான் இருக்கனா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாவே. ஏன்டி அப்படி சொல்லுதா? ஆமாம்மா. பிறந்த நாள் வந்துட்டுன்னு வைங்களா. இதுக்கு முந்தைய அந்த பிள்ளைகிட்ட நம்ம பேசியிருக்க கூட மாட்டோம். அந்த பிள்ளைலாம் விஷ் பண்ணும். நம்ம பேசியே பல வருஷம் ஆயிருக்கும். அவையெல்லாம் விஷ் பண்ணுவாவே. அடுத்த இடையில ஒண்ணுமே சொல்ல மாட்டாவே. அடுத்த வருஷம் பிறந்த நாள் வந்தா திரும்பி ஹாப்பி பர்த்டேம்பாவே தெரியுமா. அதனால பிறந்த நாள் டைம் எல்லாம் எல்லாரும் விஷ் பண்ணும்போது என்ஜாய் பண்ணிக்கிடணும். சரி என்ஜாய் பண்ணிக்க. உனக்கு அம்மா கேசட் செஞ்சு அடுப்புல வச்சிருக்கேன். டிஃபன் பாக்ஸ்லயும் போட்டுட்டேன். என்ன மறக்காம எடுத்துட்டு போயிரு. பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடு. என்ன அதான் சாக்லேட் இருக்குல்லம்மா.
ஏய் சாக்லேட் பாடம் எடுக்க டீச்சர் மாதிரி சார் மார்க்கெல்லாம் கொடு. பிறகு பிள்ளைகள் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாவல்ல, கூடயே இருப்பாவல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் 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 கேசரி எடுத்து கொடு நமக்கா. ஆட்டுமா. அட என்ன காலேஜுக்கு கிளம்புற பிள்ளைய வாசலில் பிடிச்சி வச்சு நின்றுட்டு இருக்கீங்க? என்னோட அன்பு நாத்தனாருக்கு இன்னைக்கு பர்த்டே வாச்சே, அதான் பர்த்டே விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். வேண்டான்னா விடு. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே நீ. காலேஜுக்கு போகும்போது நிறுத்தி வச்சிருக்கீங்களே, என்ன விஷயம் தான் கேட்டேன். ஹாப்பி பர்த்டே செல்லம். தேங்க்ஸ் அண்ணி. என் அன்பு தங்கையே, உனக்கு பிறந்த நாளாமே கேள்விப்பட்டேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பாத்தியா இவளுக்கு குழுப்ப, இவளுக்கு நான் gift வேற எடுத்துட்டு வந்திருக்கேன். நன்றி தானடா சொன்னேன். உன் பேச்சுல ஒரு ஆணவம் தெரியுதே. இன்னைக்கு நமக்கு பர்த்டே, நிறைய கிஃப்ட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு இதோ. ஏய் இன்னைக்கு எனக்கு தான் பர்த்டே, அப்ப இன்னைக்கு நான் தானே ஸ்பெஷல் பர்சன். நீங்க எல்லாரும் என்ன ஸ்பெஷலா தானே ட்ரீட் பண்ணணும். அவன் பிறந்து தொலைச்சிட்டேன்னு இந்த ஒரு நாள் தான் உன்னை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவோம். அதுக்குன்னு டெய்லியும் நம்மள அப்படியே தான் நடத்துவாங்கலாம் நினைக்க கூடாது, சரியா? தெரியும் தெரியும். காலங்காலமா இதனடா பண்றீங்க. பர்த்டே அன்னைக்கு மட்டும் அப்படி நமக்கு சுத்தி சுத்தி கிஃப்ட் விஷஸ் அப்படியே நம்மள எல்லாரும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள்ல இருந்து கண்டுக்க மாட்டீங்கன்னு இது தெரிஞ்ச விஷயம் தானே. புரிஞ்சா சரி. சரிம்மா, எங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஸோ இந்த 2 கிஃப்ட்டையும் நீ ஓப்பன் பண்ணி பாரு. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லை மாற்றணுமான்னு சொல்லு. மாற்றணும்னா மாற்றி தரோம், ஓகேவா? நாங்கள் வேற கிளம்பணும். இந்தா 2 பேர் கையிலையும் ஒவ்வொரு கிஃப்ட் இருக்கு. ஆமாம் இலக்கியம்மா, இது அண்ணி உனக்காக கொடுக்கறது, அண்ணன் கையில் இருக்கிறது அண்ணன் தங்கச்சிக்காக கொடுக்கறது. ஓஹோ, எப்பயுமே அண்ணன் ஒரு கிஃப்ட் தான் கொடுப்பான். இன்னைக்கு அண்ணியோட இருக்கனால 2 கிஃப்ட். சரி கொடுங்க அண்ணி. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு டைம் எதுவும் ஆயிருமா? இல்லைம்மா, டைம்லாம் இருக்கு. நீ ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. மாற்றணும்னா ஈவினிங் நாங்கள் வரும்போது மாற்றிட்டு வந்துடுவோம், அதான் கேட்குறோம். அதெல்லாம் மாற்ற வேண்டாம் அண்ணி, உள்ளே என்ன இருந்தாலும் ஓகே. நீங்கள் 2 பேரும் எனக்கு அன்பா அக்கறையாக வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது எந்த பொருளாக இருந்தாலும் நான் வச்சுப்பேன், எனக்கு பிடிக்கும். மாற்றியெல்லாம் எதுவும் தர வேண்டாம், ஓகேவா? நான் வேணும்னா உங்கள் முன்னாடி ஓப்பன் மட்டும் பண்ணி பார்க்குறேன். சரிம்மா. வாவ், பேங்கிள் சூப்பராக இருக்கா அண்ணி. தேங்க்யூ. அது உங்கள் அண்ணி செலெக்ஷன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போதும் எங்களுக்கு. பர்த்டே பேபி ஹாப்பி தானே? ஹாப்பி தான். அப்படியே அண்ணன் கொடுத்ததையும் கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இருடா இரு, அவசரப்படாத. இப்போ உன்னோட தான் பிரிக்க போறேன். வாவ், வாட்ச் சூப்பரா இருக்குடா. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு 2 கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேர்த்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்பவே அண்ணி வாங்கி தந்த வளையல ஒரு கையிலையும் அண்ணன் வாங்கி தந்த வாட்சை இன்னொரு கையிலையும் கட்டிட்டு போக போறேன். பாருப்பா. ஆமா, நீ ஆசையா வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல. சரி நாத்தனாரே, போட்டுக்கோங்க. எதுக்கு லூசா என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கா? அட என்னாச்சு உனக்கு சொல்லு. காலேஜில் மேம் எதுவும் ஏசிட்டாவளோ? என்ன பண்ண? ஹோம்ஒர்க் பண்ணாமல் போனியா, படிக்காமல் போனியா, இல்லை ஏதாவது டெஸ்ட் ஒழுங்காக எழுதாமல் இருந்தியா? என்ன பண்ண சொல்லு. எதுக்கோ ஏசிருக்காவ, அதனால தானே கோவமாக இருக்க. நீ சொன்னா தானே எனக்கு தெரியும். இப்படி கோவமாக நின்றுட்டே இருந்தா எனக்கு என்ன புரியும்? சொன்னா மட்டும் அப்படியே புரிஞ்சு தள்ளிரும். அட என்னம்மா, என்னாச்சுன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். நீங்க கூப்பிட்டீங்க, அதான் வந்தேன். அப்போ நான் கூப்பிடலன்னா இன்னைக்கு என்ன நீ பார்க்க வந்திருக்க மாட்டேன், அப்படி தானே? ஆமா, நான் எதுக்கு உங்களை பார்க்க வரணும்? என்னம்மா இப்படி சொல்ற? அப்போ என்ன நீ பார்க்க வர மாட்டியா? உனக்கு மாமனை பார்க்கணும்னு ஆசைலாம் இல்லையா? இருந்துச்சு நேற்று வரைக்கும். அப்போ இன்னைக்கெல்லாம் உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் தோணலை. ஏன் இப்படி சொல்ற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன இலக்கியாமா, வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? இங்கிருந்து மட்டும் என்னமாமா நடக்க போகுது? நம்ம பேசிட்டு இருக்கலாம். தினமும் சாயந்தரம் தான் பேசுறமே. இன்னைக்கு உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேக்க. பிறகு நான் எப்படி கண்டுபிடிக்குது? ஒன்றும் இல்லை மாமா, தலை வலிச்ச மாதிரி இருக்கு. அதான் போய் கொஞ்சம் டீ வச்சு குடிச்சிட்டு படுத்து தூங்க போறேன். என் செல்ல குட்டிக்கு தலைவலியா? இந்த மனுஷன் உண்மையாவே மறந்து தான் போயிட்டான் போல. என் ஃப்ரெண்ட்ஸோட ஆளுங்கெல்லாம் அவங்களோட பர்த்டேக்கு என்னென்னமோ பண்றாங்க. இந்த மனுஷன் ஒரு விஷ் கூட பண்ண மாட்டேங்கிறாரு, மறந்துட்டாரு. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. சரி, என் செல்ல குட்டிக்கு தலைவலின்னு சொல்ற. உன்னை நான் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல. நீ போய் வீட்டில் நல்லா சூடாக டீ வச்சு குடிச்சிட்டு படுத்து உறங்க. என்னம்மா, ராத்திரிக்கு கூப்பிடுறேன், ஃபோன் பேசலாம். முடிஞ்சா ஃபோன் பேசு, இல்லைனா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு உறங்க. என்னம்மா? சரி மாமா. இலக்கியம்மா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன் திரும்ப. என்ன மாமா, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என் நெஞ்சை எட்டிப்பார். வந்த துணையே வந்து அணையே, அந்த உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே, முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே.
மாமா என்ன மாமா இது? ஹாப்பி பர்த்டேடி என் செல்ல பொண்டாட்டி. பிறந்தநாள் பரிசு பிடிச்சிருக்கா? மாமா என் பர்த்டே. ஏன் லூசு, உன் பர்த்டேவை போய் நான் மறப்பேன்னா நீ நினச்ச? சரி, சும்மா மறந்த மாதிரி நடிப்போமேன்னு தான் நடித்தேன். என் தங்கக்குட்டியை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். உன்கிட்ட விளையாடாம நான் யார்கிட்ட விளையாட போகிறேன்? சும்மா உன் பிறந்த நாளை மறந்த மாதிரி நடிக்கலாமேன்னு தான் இப்படி நடித்தேன். வேற ஒன்றும் இல்லை. லவ் யூ டி அம்மு. லவ் யூ மாமா. நான் கூட என் பிறந்தநாளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்காக போய் டேட்டூலாம் போட்டு வந்திருக்கீங்க. ஏன் மாமா, நீங்கள் ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அது அந்த நாள் ஃபுல்லாக இல்லை, வருஷம் ஃபுல்லாக நினச்சி பார்த்துருப்பேன். பிறந்த நாளைக்கு எனக்கு பூ வாங்கி கொடுத்தாருன்னு. அதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா, இவ்வளோ மெனக்கிடணுமா? டேட்டூ போடும்போது எவ்வளோ வலிச்சிருக்கும். எனக்காக ஏன் மாமா இந்த வலியெல்லாம் தாங்குறீங்க? இதெல்லாம் என்னம்மா பெரிய வழி? நீ எப்பயுமே என் கூடயே இருக்கணும். என்றைக்கும் என்னை விட்டு போயிடக்கூடாது. என் பொண்டாட்டி என்றைக்குமே நான் என் நெஞ்சில் சுமக்கிறேன். அதனால தான் என் நெஞ்சில் உன் பேரை டேட்டுவும் போட்டிருக்கேன். இது நம்ம லவ் பண்ணதுக்கப்புறம் வரும்போது பிறந்த நாள். உனக்கு யார் வேணால் என்ன வேணால் கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். அது எல்லாமே ஒரு பொருளாக இருக்கும். அந்த பொருளை நீ முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா வச்சுருப்ப. அது துணியாக இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் கிழிஞ்சு போயிடும், பழசாயிரும். யூஸ் பண்ணுற மாதிரி பொருளாக இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் அது உடஞ்சி போயிடும். அப்படிப்பட்ட பரிசை என் பொண்டாட்டிக்கு கொடுக்க நான் விரும்பலை. என் பொண்டாட்டி அதை காலத்துக்கும் பார்க்கலாம், அதை நினச்சி காலத்துக்கும் சந்தோஷப்படலாம். அவள் கண்ணில் பட்டுட்டே இருக்கணும். அப்படி ஒரு பரிசு தான் என் பொண்டாட்டிக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் பொருளாக எதுவும் உனக்கு வாங்காமல் உன் பேரை டேட்டு போட்டுக்கிட்டேன். என்னருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே, மண்ணடியிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே. சொல்ல முடியாத காதலும் சொல்லில் அடங்காத நேசமும் எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்து தோன்றுதே. நீதானே பொஞ்சாதி. குட்டிமா, இன்னைக்கு உன் பிறந்த நாள். இன்னைக்கு நீ இப்படி அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? என் மூஞ்ச பாரு. போங்க மாமா, எனக்கு அழுகழுகையாக வருது. எதுக்குமா உனக்கு அழுகழுகையா வருது? என்னாச்சு? இந்த உலகத்தில் என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு என் மேலே நீங்கள் இவ்வளோ பாசமாக பிரியமாக இருக்கிறத நினச்சா என்னால் நம்பவே முடியல. ஒருத்தரை நம்ம காதலிக்கிறத விட அவங்களால நம்ம காதலிக்கப்படுறோங்கிறது தான் இந்த உலகத்திலேயே அழகான விஷயம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் உங்களை ரொம்ப அதிகமாகவே காதலிக்கிறேன். ஆனால் ஆனால் அதை விட பல மடங்கு அதிகமாக நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர் தாமமா வருது. எனக்கு இந்த நேரத்தில் என்ன பேசுறது, என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. உங்கள் அன்பால் நான் ரொம்ப திகச்சு போயிருக்கேன் மாமா. என்றைக்குமே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி 2 பேர் மேலே இருக்க அன்பும் ஒரு துளி கூட குறையக்கூடாது. நம்ம கல்யாணம் முடித்த பிறகும் குழந்தைங்க வந்த பிறகும் பேரம் பேத்தின்னு யார் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நான் தான் முதல் இடத்துல இருப்பேன்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. உங்களை பற்றி எனக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை. என்ன ஆனாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது நீங்கள் தான். நம்ம தான் சேர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ போகிறோம். எனக்காக கடவுள் கொடுத்த வரம் மாமா நீங்கள். கடவுள் உனக்கு மட்டும் வரம் கொடுக்கல, எனக்கும் வரத்தை அள்ளி தான் கொடுத்துருக்காரு உன் ரூபத்தில். இந்த பிரபஞ்சம் சும்மா ஒன்றும் உன்னையும் என்னையும் சந்திக்க வச்சு, பேச வச்சு, பழக வச்சு, காதலிக்க வைக்கல. கடைசி வரைக்கும் நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து வாழ்வோம், சரியா? அதுக்காக தான் நம்மளை இந்த பிரபஞ்சம் சேர்த்தே வச்சிருக்கு. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், நமக்கு எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை விட்டும் கொடுக்க மாட்டேன், விட்டும் போக மாட்டேன், சரியா? லவ் யூ. ஹாப்பி பர்த்டேம்மா. இருக்கும் இடம்தான் எனக்கு கோவில்லையா, மனச திறந்து பேசு சொல்ல வாயில்லையா. சொல்லாக்காத உள்ள கிடக்கு, இல்லாதது எங்க இருக்கு. எனக்கு முடியல உன்னை விட்டா போக வழியும் இல்ல, ஒத்தையில நான் செல்லது இல்லை. இலக்கியா, உனக்காக என் பொண்டாட்டி பார்த்து செலக்ட் பண்ண கிஃப்ட்டுமா இது. அப்படியா அண்ணே? முத்து, எதுக்குடி இந்த சிரமம்லாம் உனக்கு? இப்படி gift கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா என்ன? நீ கம்முனு. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுலேயும் உனக்கு பர்த்டேன்னா நான் ஒரு gift கூட வாடி பண்ண மாட்டேன். இந்த gift உனக்கு நிச்சயம் பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டி முத்து. அண்ணே உங்களுக்கும் தேங்க்ஸ். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? அவள் gift வாங்குறேன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்து கூட கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, அதுக்கு. ஐயோ, நான்லாம் ஒன்றும் பண்ணலை. உன் ஃப்ரெண்டே தான் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும்னு முடிவெடுத்து அதுக்கான எல்லா வேலையும் அவள் தான் பார்த்தா, வாங்கிட்டும் அவள் தான் வந்தா. என்னை கூட மட்டும் கூப்பிட்டா நான் வந்திருக்கேன், அவ்வளோதான். ஆமாம், இந்த கிஃப்டோட ஐடியா என்னோடது தான். சரி இரு, நீ இருக்கும்போதே நான் பிரித்து பார்க்குறேன். அதெல்லாம் பிறகு பிரித்து பார்த்துக்கோடி. ஏண்டி? ஆஹா, நான் வீட்டுக்கு போன பிறகு நீ பிரித்து பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூப்பிட்டு சொல்லு. நீ என்னடி வித்தியாசமாக இருக்க? எல்லாரும் கண்ணு முன்னாடி தானே பிரித்து பார்க்க சொல்லுவாவே. அதை விட முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சரி கேளு. அந்த அண்ணே உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாவே?
சீ போடி. என்னடி என்ன கிஃப்ட்னு கேட்டா வெக்கம்லாம் படுற? சரியில்லையேடி. சீ லூசு, நினப்ப பாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு வெக்கம்? அதானே என் நண்பன் என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு எனக்கு கூட கேட்கணும்னு தோணல. சொல்லுமா, வேற யாருமா கேட்குறாங்க? உன் ஃப்ரெண்டு தானே, சொல்லுமா. உங்ககிட்ட கூட அவைய சொல்லலையா? சொன்னா நான் ஏமா உன்கிட்ட கேட்க போறேன்? நானே முத்து கேட்ட பிறகுதான் ஆர்வமா ஆமா என்னவா இருக்குன்னு யோசிக்கிறேன். நானும் அவன்கிட்ட கேட்கவே மறந்துட்டேன். உனக்கு பிறந்த நாள்னே முத்து எனக்கு இன்னைக்கு தான் சொன்னான். நான் இன்னைக்கு அவனை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லைம்மா. சொல்லு, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தான்? எங்கேயும் எடுத்து காமி பார்ப்போம். ஐயோ, அந்த கிஃப்ட்டை காட்ட முடியாதே. காட்ட முடியாதா? காட்ட முடியாத அளவுக்கு என் நண்பன் என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு தெரியலையே. அது எனக்கு வெக்கமா இருக்கே. ஏய், வெக்கப்படுற அளவுக்கு என்னடி கொடுத்தாரு? ஏதோ மொத்தம் கொடுத்தாரா? அதெல்லாம் எப்பயுமே கொடுப்பாரு. அட பைத்தியக்காரி, வேற என்னடி சொல்ற? வெக்கமா இருக்க அளவுக்கு என்னடி? மாமஞ்சாடை என்னடி கொஞ்சம் சொல் கண்மணி புது வெட்கம் கூடாதடி காதல் பேசும் பூங்கிளி உந்த நாளை சொல்லடி நீ மட்டும் நழுவாதடி அவன் முகம் பார்த்தால் அது பசி போக்கும். இரு இரு இரு, பாட்டெல்லாம் பாடி கேட்காத, நான் சொல்றேன். அப்படிவா வலிக்கு சொல்லு. அது மாமா என் பேரை அவர் நெஞ்சில் டாட்டு போட்டிருக்காரு. ஏய் சூப்பர் ரீ. ஆமா முத்து, எனக்கே தெரியல. எனக்கே இது அதிர்ச்சியாக தான் இருந்தது. காலையிலேருந்து என் பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணல முத்து. நான் கூட மறந்துட்டாருன்னு கோவமாக தான் இருந்தேன். உங்ககிட்ட கூட சொல்லி புலம்புனேன்ல. சாயங்காலம் போகும்போது கூட உருன்னு தான் போனேன். ஆனால் அங்கே அதை பார்த்ததும் எனக்கு பேச்சு மூச்சே இல்லை தெரியுமா? என்னம்மா சொல்ற? என் நண்பன் டேட்டு போட்டிருக்கானா உன் பேரை, அதுவும் நெஞ்சில? ஆமாண்ணா, நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் வேணா நாளைக்கு போய் செக் பண்ணி பாருங்க. சேச்சே, நீ சொன்ன உண்மையாதாம்மா இருக்கும். போட்டிருப்பான். காதலன்னு நிரூபிச்சுட்டான் போ. சரி சரி, இருங்க, உங்களுக்கு நான் குடிக்க ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இருங்க வரேன். அதை பற்றி பேசணுன்னா முகத்தில் எவ்வளோ வெக்கம் பார்த்தியா? ஆமா, அவளுக்காக அப்படி பண்ணியிருக்கும் போது அவளுக்கு வெக்கமா தான் இருக்கும். அவளுக்கு சந்தோஷமாவும் இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், நானும் அப்படி தான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். என்னம்மா புரியல? நீங்கள் எப்போ அந்த மாதிரி பண்ண போறிய? எந்த மாதிரிமா? என் பேர் நெஞ்சில் டாட்டு. டேட்டுவா? அவசியம் போடணுமா? ஏன் என் மேலே அந்த அளவுக்கு கூட பாசம் இல்லையா என்ன? ஐயோயோ, உன் மேல பாசம் இல்லாமையா? போட்டலாம் போட்டலாம், நிச்சயம் போட்டலாமா? என் பிறந்தநாள் வர செப்டம்பரில் வருது. தெரியுமா, தெரியும். நிச்சயம் நான் டேட்டு போட்டுக்கிறேன். சரிங்க. எனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. போ.